ஹாய் நியர் இண்டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு நம்ம ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுக்காக நான் சுண்டக்காய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் மத்து இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம சாப்பிங் போர்டு மேலே வச்சுட்டு ஒரு தட்டு தட்டினீங்கன்னா ரெண்டாக உடஞ்சிரும். அது மாதிரி எல்லா சுண்டக்காவையும் நான் இடிச்சிட்டு தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க. இந்த சுண்டைக்காயை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சுண்டைக்காயோட ஹை பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தை அதிகமாக்குதுங்க. இப்போது இந்த சுண்டக்காய் காரக்குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உரித்து வச்சுருக்கேன். பூண்டும் அதே மாதிரி 10லேருந்து 15, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, தக்காளி 2 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது இல்லாமல் வடகம் தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் காமிச்சோம் இல்லைங்களா புளி, அது நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தட்டி எடுத்த சுண்டக்காய் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேங்க. இப்போது சுண்டக்காய் காரக்குழம்பு செய்யலாம் வாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம வடகம் சொன்னேன் இல்லைங்களா, அது போட்டு பொரிச்சுக்கோங்க. வடகம் தீஞ்சிடக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. வடகம் சப்போஸ் இல்லாதவங்க கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 4, 5 வெந்தயம் சேர்த்தா போதுங்க. இதை மட்டும் தாளிப்புக்கு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் மாறின உடனே பூண்டும் சேர்த்து வதக்குங்க. பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. கூட 2 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா வதங்கணுங்க. தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வதங்கி வரும்போது நம்ம சுண்டைக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வதக்கும் போதே சுண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்துருங்க. இதை நல்லா நம்ம வதக்குறப்ப தான் குழம்புக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இப்படி நீங்கள் வதக்கி விடும்போது அதில் இருக்கிற எண்ணெயிலேயே இந்த மசாலாஸ் எல்லாமே பச்சை வாசனை போய் வதங்கிடும். இதை 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டால் போதுங்க. இப்போது நம்ம டிஷ்ஷோட கேப்டனை சேர்த்துக்கலாம். அதாங்க புளிக்கரைசல். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கணுங்க. பாருங்க, இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது ஒரு மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், இப்போது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. சுண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சுங்க. இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ இதுதான் குழம்போட கன்சிஸ்டன்சி. லைட்டாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஊற்றுற மாதிரி பதத்தில் இருக்கணும். இது கூட வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து வெல்லம் சேர்க்கலை. இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.